பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை மாநகராட்சியில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் அண்ணாதுரை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில் பணியாற்றிய நேர்மையான தலைவர் கக்கன் ஆகியோர் பெயரை கழிப்பறைக்கு வைத்திருக்கிறார்கள். எளிமையான இரண்டு தலைவர்களை அவமதிக்கும் கோவை மாநகராட்சியின் இந்த தரம் தாழ்ந்த செயலுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்படும் பேருந்து நிலையங்கள், அரசு கட்டிடங்களுக்கெல்லாம் தனது தந்தை பெயரை வைத்து அழகு பார்க்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரை விட மகத்தான தலைவர்கள் பெயரை கழிப்பறைக்கு வைப்பது அவர்களை அவமானப்படுத்தும் நோக்கமே அன்றி வேறென்ன? உடனடியாக கழிப்பறையில் இருந்து தலைவர்களின் பெயரை அழிக்க வேண்டும் என்றும் இதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் தலைவர்கள் பெயர் எழுதப்பட்டிருந்ததை மாநகராட்சி நிர்வாகம் பெயிண்ட் கொண்டு மறைத்திருக்கிறது. அண்ணாமலை தமிழக பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டாலும் அவரின் குரல் தமிழகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டேதான் உள்ளது. திமுகவிற்கு அண்ணாமலையின் மீது பெரும் பயம் உள்ளது என்பதை இந்த சம்பவம் எடுத்துரைத்துள்ளது.